இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ பயங்கரமா போய்க்கிட்டுருக்கு. என்னென்னா, வீட்ல வந்து தையல் மிஷின் வச்சு தொழில் பண்ணுறவங்க வீட்ல பிரச்சனை வரும். கணவன் மனைவி இடையில சண்டை வரும். கருத்து ஒத்து போகாதுன்னுலாம் நெறைய சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வந்தது. ஏன்னா, எங்கள் வீட்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நான் வந்து இப்போ கடை ஓப்பன் பண்ணி 1 இயர் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி வீட்ல வச்சு தான் தச்சிட்டுருந்தேன். அப்படிலாம் எதுவும் சண்டைலாம், பிரச்சனைலாம் வந்தது கிடையாது. சரி, எல்லாராலையும் கடை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க எதுக்கு வீட்ல வச்சு தைக்கணும்? கடை ஓப்பன் பண்ணியிருக்கலாமே! முடியாதுங்கிறதுனால தான் அவங்க வீட்ல வச்சு தைக்கிறாங்க. ஸோ அப்போ தையல் மிஷின் இல்லாதவங்க வீட்டில் பிரச்சனையே இல்லையா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வீட்டில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இல்லாத வீடு எந்த வீடுமே கிடையாது. எல்லார் வீட்லையும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது இருக்கும். அதை சமாளித்து வர அடுத்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி சமாளித்து தான் லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரிலாம் சொல்லுறது கேட்கும்போது எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருந்தது. ஒருத்தவங்க வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க, வீட்டில் வச்சு பண்ணுறாங்கன்னா, அவங்க இதை பார்த்துட்டு நான் இது பண்ணுறதுனால தான் எங்கள் வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கஷ்ட காலத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சொந்தக்காரங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ யாருமே வரமாட்டாங்க. வந்து ஏதாவது சொல்லுவாங்களே தவிர ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கை கொடுக்குறது நம்மளுடைய தொழில் தான். அதனால தயவு செஞ்சு அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்குதே தவிர பிரச்சனையை உண்டு பண்ணாது. இந்த தொழில் செஞ்சு எவ்வளவோ பேர் எவ்வளவோ மேலே போயிருக்குது நம்மலாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் யாரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறத நம்பிடாதீங்க. ஏதோ எனக்கு பட்டதை நான் சொன்னேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.